This video sponsored by Buy Mode Shopping app. ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் எந்த ஐட்டம்ஸ் வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு ஆன்லைனில் ஒரு பெஸ்ட்டான ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க. இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் ஹோல்ட் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா 30 அடிக்கு 50 அடிங்க. ஒரு நார்த் ஃபேஸிங் வீட்டோட பிளான் தான் இது. டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளானு. ஸோ மெயின் கேட் இந்த பக்கம் தான் இருக்குது. என்ட்ரு ஆகணும்னு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஸ்டேர் கேஸ் வரும்போது இதுக்கு கீழே கூட நம்ம வந்து டாய்லெட் ஆப்ஷனை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்டர் வியூவிலேருந்து நம்ம டாய்லெட் ஆப்ஷனுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போகும்போது. அடுத்தது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ ஏரியா பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 19 ஃபீட் 9 இன்ச்சுன்ற ஸ்பேஸோடு இருக்குங்க. நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு கார் பார்க்கிங்கை வந்து இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஷூ ரேக் மாதிரியான ஆப்ஷன் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஷூ ரேக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது. ஒரு ஸ்லாப் மாதிரி நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த கடப்பாக்கல் எல்லாம் வேஸ்ட் ஆகும் இல்லையா, கடப்பாக்கல் டைல்ஸோ இல்லை கிரேனைட்டு இந்த மாதிரிலாம் வேஸ்ட் ஆகும்போது அதை வந்து இந்த ப்ராப்பரான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ரெட் பிரிக்ஸாக இருக்கட்டும், இந்த செங்கலெல்லாம் நீங்கள் வீடு கட்டும்போது அந்த பொருளை கூட டேமேஜ் ஆகாமல் பத்திரமா நீங்கள் அடிக்கடி எடுத்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒரே இடமா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரியான சின்னதான பீஸ் ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீட்டில் நம்ம வாங்குகிற எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க பண்ணிட்டு இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற மெட்டீரியல்ஸை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம போகும்போது விசிட் பண்ணும்போதெல்லாம் வந்து நம்ம அதை வந்து ப்ராப்பராக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சஜஷன் கூட கொடுக்கலாம். ஸோ தட் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு கட்ட வந்து அடிக்கடி உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்பட்டுட்டே இருக்கும், பட்ஜெட் போயிட்டே இருக்கும், எப்படி போகுதுன்னே தெரியாது காசு. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறது லாஸ்ட் மூமெண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப 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 கை கொடுக்குங்க. அடுத்தது மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹால் தான். 16 அடி 4 இன்ச்சுக்கு 14 சைஸில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே அழகான சோஃபா, ஒரு எல் டைப் சோஃபா வந்து கன்வீனியண்ட்டாக இங்கே போட்டுக்கலாங்க. இல்லைனா ஒரு சின்ன பீஸாக இருக்கிற மாதிரியான சோஃபா செட் கூட நம்ம வந்து இங்கே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷனை வந்து பிளான் பண்ணிக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே வேணாலும் கொடுக்கலாம், இல்லைனா இங்கே வேணாலுமே அந்த டிவி கேபினெட் கொடுத்துக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதான பூஜை ரூம் தேவைப்பட்டால் கூட நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே டைனிங் தாங்க. 16 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 7.5 சைஸில் நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு டைனிங்கான ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ கிச்சன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே 10 அடிக்கு 8 அடின்ற சைஸில் கிச்சனுங்க. கிச்சனோட ஸ்லாப் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த இடத்துல மட்டுமே ஒரு ஆப்ஷனோடு இருக்குது. ஸோ இங்கே கேஸ் ஸ்டவ் அண்ட் சிங்க்குக்கான ஆப்ஷன் தேவைப்பட்டால் நம்ம இங்கேயுமே கொடுக்கலாம். ஸோ இந்த இடம் மட்டும் இருந்தால் ஒரு சின்ன ஒரு காம்பேக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த கிச்சனோட ஸ்பேஸை வந்து இந்த இடம்லாம் ஃபுல்லாக நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து நம்ம பார்க்குறதுக்கு கூட நல்லா ஒரு எலிகண்ட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ கிச்சனில் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஸ்டோரேஜோ டம்ப் பண்ணுற விஷயம் இருக்காதுங்க. ஏன்னா இப்போ வந்து ஸ்டோர் ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில். 6 அடிக்கு 3 அடி 9 இன்ச்சுன்ற சைஸில் இங்கே அழகான ஒரு ஸ்டோர் ரூம்க்கான போர்ஷன் இருக்குது. ஸோ இங்கே எதுவுமே நம்ம அதிகமாக டம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து நம்ம அதை கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒரு சிம்பிளான இன்டீரியர் டிசைனோடு கொடுத்தோம்னா ரொம்பவே அமேசிங்கான ஒரு ரிச் லுக்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ லிவிங் ஹால், அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனிங், அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த டைனிங்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் தாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு 3 பெட்ரூம்க்கான ஆப்ஷனில் இருக்கிற ஒரு வீட்டோட பிளான் தான். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 16 ஃபீட்ன்ற சைஸில் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரூப்கான ஆப்ஷன் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். டோர் ஓப்பன் ஆகி மீதி இருக்கிற ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்னதான டேபிள் மாதிரி கொடுத்தா கூட நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மீதி வந்து ஃபுல்லாகவே கபோர்ட் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்லேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்டாச்டு டாய்லெட் தான். 6 அடிக்கு 3 அடி 9 இன்ச்சுன்ற சைஸில் வந்து ஒரு அட்டாச்டு டாய்லெட் இருக்குங்க. இந்த பாத்ரூம் கூட நல்ல ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு சைஸ் தான். ஸோ 4 அடி கூட கொடுக்கலாம். ஸோ ஸ்டோர் ரூம்
பெட்ரூம் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு நம்மளோட பாத்ரூம் சைஸும் கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால்லேருந்து ரைட் சைடில் இன்னொரு பெட்ரூம்க்கான வியூ இருக்குங்க. இந்த பெட்ரூமும் நல்ல கன்வீனியன்ட்டான பெரிய சைஸ் தான். 11.5க்கு 10 அடின்ற சைஸில் இருக்குங்க. இங்கே வந்து பெட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பெரிய விண்டோக்கான வியூ வந்து ரைட் சைடில் கொடுத்தாச்சு. அண்ட் இந்த பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் 6 அடிக்கு 4 அடி. எப்போதுமே ஒரு அட்டாச்டு டாய்லெட் கொடுத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுக்கான ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா யார் வீட்டுக்கு வந்தாலுமே எப்போதுமே உள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்ரூம்க்கு ப்ரைவசி இல்லாத மாதிரி இருக்கும். இதே வந்து அவுட் சைடில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துட்டோம்னா ஸோ டக்குன்னு அவுட் சைடில் கெஸ்ட் வரவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் 11.5க்கு 10 ஃபீட்டுன்ற சைஸில் இங்கே இன்னொரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்க்கும் 3 அட்டாச்சு டாய்லெட் வேணும்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு என்னென்னா நம்ம 2 பெட்ரூம்க்கு வந்து அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். 3 பெட்ரூம்க்குமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று காமன் டாய்லெட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரே பாத்ரூம் கொடுத்துட்டு 2 டோருக்கான ஆப்ஷன் கொடுக்கறத விட ஒரு காமன் டாய்லெட் அண்ட் ஒரு அட்டாச்சு டாய்லெட் மாதிரி பிளான் பண்ணிக்கிறது இன்னும் கூட பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 2 பெட்ரூம்க்கு வந்து இதை வந்து ஒரு காமன் டாய்லெட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சொல்ல முடியாது. ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணி அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸ் கீழே கூட அவுட்டரில் டாய்லெட்கான ஆப்ஷனை கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பெட்ரூம்லேருந்து கூட ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு டோர் வியூ கொடுத்து கொஞ்சம் வந்து சைஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு தேவைப்பட்டால் அந்த மாதிரி கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பிளான் டிசைன் எலிவேஷன் எல்லாம் தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.